சரி இப்ப நம்ம என்ன விளையாடுறது? வேற என்ன, ஒன்னா சேர்ந்து பார்ட்டி நடத்துற மாதிரி விளையாடுவோம். பார்ட்டி நடத்துற மாதிரியா? ஆமா கசாமா, பிறந்த நாள்னா கேக் எல்லாம் வெட்டி பார்ட்டி கொண்டாடுவாங்கல்ல, அப்படி பண்ணலாம்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு யாருக்கும் பர்த்டே இல்லையே. அப்படியா? ஆனா எங்க அப்பா அடிக்கடி காரணமே இல்லாம பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாரே. பெரியவங்க பார்ட்டி கொண்டாட நிறைய காரணம் இருக்கும். என்னவோ போப்பா. என்ன இது? பாப்போம். யாரோ இத தொலைச்சிருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இது ஒரு லேடிஸ் பேக். சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? மாட்டிட்டு இருக்கு, திறக்கவே முடியல. உள்ள நகை இருக்கு. எங்க காட்டு பாரு. ஜெலி ஜெலிக்குது. என்கிட்டயும் காட்டுப்பா, காட்டு காட்டு. கத்தத பாரு. ஒருவேளை மகனோட்ட மேடம் இத விட்டுட்டு போயிருப்பாங்களோ? அவங்க எல்லாம் இப்ப இந்த ஊர்லயே இல்ல ஷின்சான். அது மட்டும் இல்லாம இந்த பேக் தொலைச்சிட்டு போறதுக்காக காசு காப்பி வரைக்கும் வந்துட்டு போயிருக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் கசாமா. நான் சொன்ன மாதிரி அவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை இப்படி இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் இந்த பேக் யார்கிட்ட இருந்தாவது அபகரிச்சுட்டு வந்திருந்தானா? அப்படிலாம் கூட நடக்குமா? நான் ஒரு டிடெக்டிவ் ப்ரோக்ராம்ல பார்த்தேன். இப்படி பண்றவங்க நகையை மறைச்சு வைக்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி ஒரு அழகான லேடிஸ் பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலைய விட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். என்ன வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்க? எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இத அபகரிச்சு இங்க போட்டுட்டு போனவன் திரும்ப இங்க வருவான்னு தோணுது. என்ன சொல்ற? அப்ப நாம இத இங்கேயே போட்டுட்டு போயிடலாம். வேணாம், இந்த பேக் எடுத்துட்டு போய் நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். காசு காப்பையில எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது. அதை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. வாங்க போலாம். ஒருவேளை அந்த லேடி இந்த வேலையை செஞ்சிருப்பாங்களோ? எதுக்காக உங்க பின்னாடி நீ போயிட்டு இருக்க? மோப்பம் பிடிச்சு அவங்க தான் குற்றவாளியான கண்டுபிடிக்க. மோப்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நம்ம முதல்ல இங்க இருந்து போகணும்னா அப்புறம் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். வா. இவங்க ஓடுறாங்க. ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிங்க. தம்பி, பசங்களா நில்லுங்க. அவன் தான் இதை செஞ்சிருப்பான். நில்லுங்க. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவர் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கணும். இந்த பசங்கெல்லாம் எங்க தான் போனாங்க?